Hear my voice, okay. மதுரை மதுரை கிரீன் நிறுவனம் வந்து வெரி ஓல்டஸ்ட் நிறுவனம் மதுரையில் வந்து ஒரு மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா வந்து ஈகாலஜிக்கல் டெவலப்மெண்ட், என்வரான்மெண்டல் அப்கிரேடேஷன், அந்த ஒர்க்கு தான் மெயினாக வந்து இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயும் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் வில் பி கிவன் டு ஆல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆன் ஈகாலஜி. நம்பர் ஒன். ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்து எங்கெங்கேயோ அது ரெசிடென்சியல் ஏரியானா ஒரு ஏரியாவில் வந்து இப்போ திருநகர், ஓகே, பசுமலை, ஓகே, ஆண்டாள்புரம். ஸோ வி ஆர் கிவிங் ஆல் கைண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஃபார் தம். அது முக்கியமாக வந்து கொடுக்குறோம் ஆன் ஈகாலஜி சம்மந்தமாக. இதனுடைய முக்கியமான சப்போர்ட்டர்ஸ் யார் அப்படின்னா வந்து டவுன் ஃபவுண்டேஷன். வி கனாட் ஃபர்கெட் த ஒர்க் ஆஃப் டாக்டர் வாசிமலை டைரக்டர். அவர் தான் வந்து ஃபிகர் ஆஃப் டெவலப்மெண்ட் நான் சொல்லுவோம். வந்து அவர் தான் வந்து டோட்டல் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் சினாரியோவில் வந்து வாசிமலை சார் தான் மெயினாக வந்து ஒர்க் அவுட் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் குளங்கள் டெவலப் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏரியாவில் உள்ள கல்ச்சர்ஸ் டெவலப்மெண்ட்டு, எஜுகேஷன், ரியல் டெவலப்மெண்ட் என்ன பண்ணணுங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வாசிமலை சார். ஐ எம் வெரி ஹாப்பி டு சே அபவுட் தட். டான் ஃபவுண்டேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் வித் த சப்போர்ட் ஆஃப் டான் ஃபவுண்டேஷன். ஐ மீன் அது முக்கியம். மதுரை கிரீனுடைய முக்கிய பணிகளில் வந்து நிறைய வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை சிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ண 100 வார்டு இருக்குது வந்து. அது வந்து அந்த வார்டில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 7 lakh சாப்ளிங்ஸ் நட்டுருக்காங்க. அதனுடைய முக்கியமான ஒரு பங்குதாரர் யாருன்னா வந்து இதனுடைய கோஆர்டினேட்டர் மிஸ்டர் சிதம்பரம். கிளாப் பண்ணிடுங்க. நீங்கள் மதுரையில் என்வரான்மெண்டல் அவார்டு யாரு கொடுத்தாலும் அப்ளை பண்ணால் யாரும் கிடைக்காது, மதுரை கிரீனுக்கு தான் கிடைக்கும். அது முக்கியமான ஒரு இது. இதில் குறிப்பாக வந்து மெல்வின் ஜோன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காரு சார். வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சுற்றுச்சூழல் காவலர் விருதும் வாங்கியிருக்காரு வந்து சார் வந்து. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இன்வால்வ் பண்ணி சார் கம் கம் ஓகே கம் சிஸ்டர் வாங்க. ஆல் பீப்புள் வி ஆர் ஹேவிங் எ மோர் இன்ட்ரெஸ்டட் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். இங்கே வந்து 2 விதமான ஒர்க் கொடுப்போம். வந்து ஒரு மரத்தை பற்றி சொல்லும் பொழுது சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன், ரிலீஜியஸ் ஐடியாலஜிஸ் தனியாக கொடுப்போம் வந்து. சரியா? விச் இஸ் த பெஸ்ட் ஒன் யூ ஹவ் டு ஐடென்டிஃபை. ரொம்ப முக்கியமானது அதான் வந்து ரிலீஜியஸ் அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொல்லும் போதெல்லாம் லெட்டின் லாங்குவேஜ் சொன்னார், க்ரீக்கு வந்து நிறைய இருந்துச்சு, அதில் வந்து ஹீப்ரூ இருந்துச்சு, சைனீஸ் இருந்துச்சு, இதுதான் ஒரு 6 லாங்குவேஜ் மட்டும் தான் எல்லா நேம்லேயுமே வரும். வந்து சைனீஸ், ஹீப்ரூ, லெட்டின், க்ரீக், சான்ஸ்கிரிட் அண்ட் அரபிக், இதுதான் மெயின் லாங்குவேஜ். அதில் 2 லாங்குவேஜ் மட்டும்தான் உயிரோடு இருக்குது வந்து. அது சைனீஸும் தமிழ் மட்டும்தான். அதனால தான் கிளாசிக்கல் லாங்குவேஜை வந்து சொல்கிறோம். எல்லா மரங்களுடைய நேமும் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுது சார். வந்து அடுத்து வந்து எப்படி சிதம்பரம் வந்து முக்கியமான ஆளும் நம்மளுக்கு வந்து எங்கே எனர்ஜெட்டிக் எல்லா இதுலையும் எப்போ வேணாலும் கூப்பிட்டாலும் ரெடியாக இருப்பார். வந்து மரங்களை பற்றி என்ன பேசணும் என்னாலும் சிதம்பரம் வந்து. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் டெல் அபவுட் சிதம்பரம் சார். அடுத்து வந்து வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு மெனி பீப்புள் ஹியர். ஓகே ஃபார் சார் வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பச்சை சட்டையில் வந்திருக்காங்களே சார், இஸ் ஹேவிங் ஒண்டர்ஃபுல் வே ஆஃப் கிவிங் அவேர்னஸ் டு த சில்ட்ரன் இன் த ஸ்கூல்ஸ். அவரே வந்து எக்ஸாம்பிளாக இருப்பார். வந்து ரொம்ப முக்கியமானது அது. முக்கியமான ஒரு பங்கு இதில் இன்வால்வ் பண்ணக்கூடியவங்கள. சரி, அதே மாதிரி சார் அங்கே வந்திருக்காரு. அங்கே இஸ் ஆல்சோ ரெகுலர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் திஸ் மதுரை கிரீன். ஓகே, ஸோ தயவுசெய்து இங்கிலீஷ் கொஞ்சம் எனக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்ல அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆமாம், ஓகே, ஆமாம், தமிழ் வரவே வராது எனக்கு வந்து. ஏன்னா வந்து ஐ எம் ஒர்க்கிங் இன் காலேஜ். ஓகே, ரைட். அடுத்து வந்து தம்பி, என்னுடைய தம்பி விளாச்சேரியில் இருக்கா. அப்படி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கரெக்டாக ட்ரைனிங் கொடுப்போம். அப்படி எப்படி மரம் நடணும், எங்கே போய் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவார். அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு சார். வந்து சார் வந்து உங்களுக்கு ஒரு NGO டைரக்டர். வந்து இஸ் ஆல்சோ இன்வால்விங் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் இன் த பர்டிகுலர் சினாரியோ அண்ட் அதர் திங். அவர் சிஸ்டர் ரஞ்சிதம் போர்டு மெம்பராக இருக்காங்க மதுரைக்குன்னு. எங்களை மாதிரி வந்து ஷி வாஸ் அ சப்போர்ட்டர் ஃப்ரம் த பிகினிங் ஒர்க் பண்ணுறாங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் டு வழிகாட்டு மனிதர் சார். வந்து ரெகுலராக பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம், என்னெல்லாம் பார்க்க முடியாது, ரெகுலராக பேப்பரில் பார்க்கலாம். நிறைய விஷயம் மதுரை கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அவர் வந்து நம்மளுக்கு வந்து. வழிகாட்டும் மணிகண்டன் சார் பேர். நிறையா கலெக்டர் ஆஃபீஸில் அடிக்கடி நான் பார்ப்பேன். அவர் வந்து கலெக்டரையும் மீட் பண்ணுவார், அங்கே வேலை பார்க்குற சாதாரண மக்களை மீட் பண்ணுவார், செருப்பு தைக்கிறவங்க அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். வந்து தட் இஸ் திங் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் த பர்டிகுலர் பாயிண்ட். அண்டு இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து அருமையான ஏரியா என்வரன்மெண்ட். ஸோ மெனி ஏரியாஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, ஐ ட்ராவல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஐ வாஸ் இன் ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதிரி ஆசிரமம் வந்து அருமையான ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு இடம் வந்து ஹாப்பி டு சி. காந்தி இந்த சாந்தி நிகேஷன், ஐ மீன் காந்தி நிகேஷன் ஆசிரமம் வந்து நான் அங்கே வார்தாவில் போய் விசிட் பண்ணியிருக்கேன். அவங்க அந்த இடத்த வந்து காந்தியினுடைய குடியில் அகமதாபாத்தில். ஓகே, வார்தாவுக்கும் போயிருக்கேன், அகமதாபாத்துக்கும் போயிருக்கேன். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வருது வந்து. ஐ எம் ஹாப்பி அபவுட் சார், கிரேட்ஃபுல். சாருக்கு ஒரு டைரி கை தட்டியிருக்காங்க. ஓகே, நல்ல அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார் வந்து. அவர் சொல்ல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே இருந்திருக்கு. ஓகே, அதுமாதிரி ஐ மீன் சஸ்டைனபிள் இன்ஜினியரிங் காலேஜ், நிலையான இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சொன்னார்ல. பாலை கறக்கணும், நம்மளே ஒர்க் பண்ணணும், மண்புழு உரம், ஆர்கானிக் ஃபுட்டு, சரியா? இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணோம்னா நோ டிசீஸ், நோ டிசீஸ் ஓவர் தட். ஓகே, நோ டிசீஸ் வில் பி கம்மிங் டில் த ஏஜ் ஆஃப் 80 years. 80 years தான் சண்டியர் வயசு. 80 வயசு தான் சண்டியர் வயசு. உட்காரக்கூடாது, இந்த பிள்ளை உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கும். 140 வயசு வரை மனுஷன் வாழலாம். ஓகே, அதுக்கு வந்து இவங்களுடைய பேஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க வந்து. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது அடுத்து முக்கியமாக வந்து சாரும் சில விஷயங்கள் பேச போகிறாரு வந்து. ஸ்டீஃபன் சாரு ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங், ரிவால்விங், ஓகே, மூவிங், ஐ மீன் வாட் ஐம் சேயிங் இஸ் ஒரு யூனிவர்சிட்டி. சரியா? சார் வந்து ஸ்டீஃபன் சார் எதுனாலும் கால் பண்ணி கேட்டால் எல்லா விஷயங்களும் சொன்னார். பார்த்தீங்களா? நிறையா நியூ பெக்யூலியர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் வந்து. கருவேலமான வெட்டுன்னு இருப்பாங்க வந்து. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு வெட்டேன்னாரு. அப்போ எவ்வளோ ஒரு தப்பாக நம்மளை மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து சார்கிட்ட வந்து ஒரு ஒன்றும் கிடையாது. ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். கட்டுவிரியம் பாம்பு சார்ட்டாங்க. பயந்துக்கிட்டே இருந்தோம். சாருக்கு அனுப்பிவிட்டேன். அது வந்து சாதாரண பாங்க, மண்புழு மாதிரி, ஒன்றும் செய்யாது. அவர் சொன்னதான் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, அப்புறம் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா வந்து சார் அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கள்கிட்ட வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களையும் டெவலப் பண்ணி வளர்த்து அங்கங்கே அவங்க ஸ்டூடெண்ட்ஸே பெரிய பெரிய ரேங்க்கில் இருக்கிறாங்க. ஐ மீன் பாட்டனி படிக்க வேண்டிய கடமை நம்மளுடைய பண்ணணும். ஓகே, பியூர் சயின்ஸ் சொல்லுங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, அதே மாதிரி வந்து பாட்டனி ரொம்ப முக்கியமான பியூர் சயின்ஸ். ஓகே, அவர் பியூர் சயின்ஸு, சார் இவங்க வந்து சோசியல் சயின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க வந்து. ரொம்ப சந்தோஷம். சார் வந்து வி ஆர் ஹேவிங் எ கிஃப்ட் ஃபார் மதுரை கிரீன். ஓகே, எக்ஸ்போசிங் எத்தனை டயத்துக்கு எப்படினாலும் வந்து வந்துடுவாங்க வந்து. சரியா? அவரோட கலந்துக்கிறதுல ரொம்ப எனக்கு ஆசை. என்னால் நேற்றுலாம் வந்து 1 மணிக்கு தான் வந்து ஈரோடில் ஐ வாஸ் ஹேண்ட்லிங் கிளாஸ் ஃபார் த ஸ்பெஷல் கெஸ்ட் லெக்சர். ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி மேக்கிங் எவ்ரி ஒன் டு பி ஹியர். ஓகே, மதுரை கிரீன் நடத்தின இந்த 127வது, ஆமாம், ஒவ்வொரு 127வது டீ வாக் வந்து ஆமாம் ஒவ்வொரு தேர்ட் சண்டேயும் வைக்கிறாங்க. வந்து கலந்துக்காங்க. இது உங்களுடைய ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க வந்து. அண்ட் இந்த காந்தி நிகேதன் ஆசிரமம் பிரசிடென்ட் ரகுபதி சாரு, டாக்டர் ரகுபதி, அப்புறம் கீதா அம்மா, அப்புறம் வந்து இதோடு இன்வால்வ் பண்ணியிருக்கக்கூடிய பல்வேறு ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தேங்க்ஸ் சொல்கிறோம். ஓகே, காந்தி மியூசியத்துக்கும் இதுக்கும் நிறையா கான்டாக்ட் இருந்திருக்கு. நீங்கள் வந்தோன்னே பார்த்து டிஎஸ்எஸ் ராஜன் அவருடைய ஃபோட்டோ பார்த்தேன், என்எம்ஆர் சுப்புராமனுடைய ஃபோட்டோ பார்த்தேன். ஓகே, சில மதுரையில் இருக்க வைத்தியநாதையனார் அவருடைய ஃபோட்டோ பார்த்தேன். வைத்தியநாதர் வீடு வந்து எங்கள் தங்கம் தேட்டருக்கு எடுத்து அப்படி இருக்குது. பிரம்மஞான சபை அவருடைய வீடு வந்து. என்எம்ஆர் சுப்புராமன் வீடு வந்து செனாய் நகரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், செனாய். அவர் நேமில் மெடி காலேஜஸ் இருக்குது. கக்கன்ஜி 10 வீடு இருக்குது. ஆமாம், என்எம்ஆர் டிஎஸ்எஸ் அவருடைய ஃபோட்டோ பார்த்து. அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்திருக்காரு அந்த காலத்தில் வந்து. ஸோ மெனி ஜி வெங்கடசாமி. ஓகே, டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜன். அப்படியா? அவருக்கு அவர் மெட்ராஸில் இருக்கார். அந்த வெங்கடசாமி. So we are very grateful to வெங்கடசாமி டாக்டர்ஸ் இன் மதுரை சிட்டி. ஒன்று சென்னையில் ஒருத்தர் இருக்கார், மதுரையில் ஒருத்தர் இருந்தாங்க வந்து. மதுரையில் வந்து பற்றி 2 வார்த்தை சொல்லணும் கண்டிப்பாக. ஜி வெங்கடசாமி விஷன், நம்மளுடைய விஷன் பார்வைக்கு அவர் தான் மதுரையில் வந்து. ஜி வெங்கடசாமி அவர் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், ஓகே, அரவிந்த் குரூப்ஸ், கல்யாணமே பண்ணாமல் நம்மளுக்காண்டி சேவை பண்ணவர் ஜி வெங்கடசாமி சார் வந்து. அவர் கோவில் ட்ரஸ்ட் வச்சு பண்ணாங்க. இந்த ஜி வெங்கடசாமி சார் வந்து சென்னையில் இருக்காங்க வந்து. இந்த இதனுடைய ட்ரஸ்ட்டு உலக அளவில் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்காங்க வந்து. பிளாஸ்டிக்னால் நீங்கள் ஒன்று பிளாஸ்டிக் எடுத்து ஒட்டுற கிடையாது. இங்கே உள்ள தோல் எடுத்து ஒர்க் பண்ணி பேஸ் பண்ண ஒரு கூடிய நிறையா சர்வீஸ் பண்ணக்கூடிய டாக்டர் அவங்க வந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் நேம் எனக்கு அந்த காலத்தில் தெரியும். டிடி திருமலை சாரு, சண்முகம் சாரு, அவங்கெல்லாம் காந்தி மியூசியத்தில் இருந்தவங்க வந்து. நந்தாராவ் அப்பா, தென் பிளண்டி ஆஃப் பீப்புள், டாக்டர் பாண்டியன் அண்ட் அட்வொகேட், அவங்க அப்பாவும் தெரியும் வந்து.
காந்தி மியூசியத்தோடு இணைந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ தான் தெரியுது இவ்வளோ பெரிய ரிசோர்ஸ்ஃபுல் ஏரியான்னு வந்து இப்போ தான் தெரியுது வந்து. ஸோ இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டீங்க. குழந்தைங்களாம் வெரி ஹாப்பி அபவுட் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜாயின் ஓவர். நல்லா ரிசர்ச் பண்ணி நிறையா கொண்டு வரணும்னு தான் மதுரையில் நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இந்தியாவில் ஒரு குண்டூசி கூட யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த காலத்து சொசைட்டி இருந்திருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தாத்தாவுடைய அம்மா அப்பாலாம் படிக்கவே வைக்கலை, படிக்க வைக்காமல் வந்திருக்காங்க. எதனால் அந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சுன்னு தெரியல வந்து. இப்போ தான் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் ஒர்க், கெட்டிங் லாட் ஆஃப் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஆன் ecology, trees and all other areas. Once again I'm thanking to Madurai Green, okay, Mr. Coordinator, Mr. Sidambaram, Dawn Foundation uடைய Dr. Vasimalai and all other team over there. இந்த Dawn Foundation உடைய ஆஃபீஸ் வந்து மாபாளையத்தில் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்க்கலாம் வந்து. தென் வந்து மதுரை கிரீனுடைய ஆஃபீஸ் பல இடங்களை மாற்றி ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரீஸுமே சிதம்பரம் வச்சது தான். காந்தி மியூசியம், பாலிடெக்னிக், அந்தந்த ஏரியாவுக்குள்ள வந்து கடம்ப மரம்னா பாலிடெக்னிக். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் மதுரையினுடைய முக்கியமான கடம்ப மரம். ஓகே, கடம்ப மரம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து சிவபெருமானுக்கு ஏற்ற மரம் என்னது சொல்லு? வில்வம். இன்னொன்று வன்னி மரம், கேள்விப்பட்டீங்களா? பிட்டுக்கு அந்த இதெல்லாம் வந்து சில இடங்களில் வச்சு இது பண்ணுறாங்க. உசில மரம் இல்லை முக்கியமான இடங்களில் வந்து கொடுக்கக்கூடிய மரங்களுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி சிதம்பரம் தான் எல்லாமே பண்ணுவார். 24 மணி நேரம் ரெடியாக இருப்பா. அப்படி சிதம்பரம் உங்கள் ஏரியாவில் வந்து கிளாஸ் எடுப்பார், உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சப்ளை பண்ணுவார். எவ்ரி இயர் ஹி இஸ் கண்டக்டிங் அண்ட் வி ஆர் கண்டக்டிங் வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே ஜூன் எத்தனாம் தேதி? கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஜூன் 5 வந்து வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே வி ஆர் கண்டக்டிங். அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் மதுரைக்கு நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் வெல்கம். அடுத்த ப்ரோக்ராம் நீங்கள்லாம் கலந்துக்கிறோன்னு. இது உங்களுடைய ப்ரோக்ராம், மதுரை நகரனுடைய ப்ரோக்ராம். மதுரையுடைய வைகையை எப்படி வந்து சீரமைச்சு ஒழுங்காக கொண்டு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி மதுரையில் வந்து மரங்களை வளர்த்து க்ரீன் மதுரை அதை ஃபோக்கஸ் பண்ணுறதா இதனுடைய மெயின் மோட்டிவ் அண்ட் அதர் திங். ஸோ வாழ்க மதுரை கிரீன், வளர்க, அதனுடைய சேவை பண்ணி உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. மீண்டும் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து. ஓகே, வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ட்ரீ வாக் வந்து நத்தம் பக்கத்தில் வந்து கோவில் காடு. இப்போ வந்து நாங்கள் வந்து திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, மதுரை இந்த 4 மாவட்டத்துலேயும் நம்ம ட்ரீ வாக் போய்கிட்டு இருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் காடுகள்னு சொல்லி ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் 10 ஏக்கர் 5 ஏக்கர்லேருந்து 20 ஏக்கர் வரைக்கும் கோவில் காடு இருக்கும், கிராம கோவில் இருக்கும். அதை சுற்றி அடர்த்தியான காடு இந்த மாதிரி இருக்கும். நிறைய மரங்கள் இங்கே இருக்கிற மரம் மாதிரி இது பூரா நம்ம நட்டது. அங்கே வந்து இயற்கையாக வந்த மரங்கள் இருக்கும். அடுத்த ட்ரீ வாக் வந்து 128வது ட்ரீ வாக் மார்ச் மாதம் 3வது ஞாயிறு அங்கே நடக்கும். எல்லா நண்பர்கள் என்கிட்ட பேசினவங்களை பூரா நான் மதுரை கிரீன் குரூப்பில் வந்து நான் வந்து பேரை இணைச்சிருக்கேன். சப்போஸ் ஒரு சிலர் இணைக்கலைன்னா இந்த உங்களுக்கு இப்போ அந்த மெசேஜ் போட்டதுலேருந்து உங்கள் நம்பர் இருக்குது, எனக்கு அந்த இதை வந்து நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களையும் நம்ம இணைச்சிருவோம். அடுத்த மாதம் 3rd சண்டேல ஒரு ட்ரீ வாக் இருக்குது, அருமையான ட்ரீ வாக். நீங்கள் எல்லோரும் வந்து அதிலையும் கலந்துக்கிறணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொண்டு இத்தோடு இந்த ட்ரீ வாக் நிறைவு பெறுகிறது. நம்ம வண்டி அங்கே இருக்குது, நம்ம வண்டிகிட்ட நம்ம போயிடலாம். சப்போஸு ஏதாவது ரெஸ்ட்